My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் MBBS, BDS இந்த மாதிரியான மருத்துவ படிப்புகளை படிக்கும்போது நீட் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இந்த வீடியோவில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, அந்த காலேஜஸில் டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அந்த காலேஜஸில் லாஸ்ட் இயரில் எந்த மார்க் வரைக்கும் சீட்டு கிடச்சது, அதோடு சேர்த்து ஒரு வருஷத்துக்கு அந்த கல்லூரிகள் கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸ் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த கல்லூரிகளில் இன்னும் ஒரு சில நேரங்களில் மாணவர்கள் அதிகம் சேராத போது இல்லைனா ஒரு சில கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபீஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குறைப்பாங்க. யூஸ்வலாக வருஷத்துக்கு ஒரு 25 லட்சம் இருக்குது அப்படின்னா சில நேரங்களில் 18 லட்சம் 19 லட்சம் அந்த மாதிரி ஒரு சில கல்லூரிகள் அப்படிங்கிறவங்க ஃபீஸை குறைச்சி கூட ஸ்டூடெண்ட்ஸை அட்மிட் பண்ணுறாங்க. இது எல்லா வருஷமும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வருமா, அப்படி வந்தால் அதில் நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் நிறைய மாணவர்களுக்கு போய் சேரும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கல்லூரிகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிடிஎஃப்பை நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நம்ம என்ன காலேஜ் பார்க்குறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் எல்லா டேட்டாவும் நம்ம ஒரே இடத்துல காமிக்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. But I will try to zoom it so that it will be easy for us to read it. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் நமக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் 1985 இந்த கல்லூரி அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது. டோட்டலாக ஒரு வருஷத்துக்கு 25 லட்ச ரூபா டியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. இந்த காலமில் நான் போட்டிருக்கிறது எல்லாமே டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். இதோட சேர்த்து எக்ஸ்ட்ராவாக ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மற்ற ஃபீஸஸ் எல்லாம் இந்த ஃபீஸோட சேர்ந்து அடிஷ்னலாக வரும். ஸோ சவிதா மெடிக்கல் காலேஜ் வந்து 2008 ஆரம்பித்தாங்க. 24,75,000 ரூபா லாஸ்ட் இயரில் வாங்கின ஃபீஸ். இந்த வருஷம் இதில் சில வேரியேஷன் ரிவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். சப்ஜெக்டட் டு இது வந்து நமக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக தெரிய வரும். அடுத்ததாக SRM மெடிக்கல் காலேஜ் 2005 25 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்டில் என்னென்ன மார்க்ஸுக்கு சீட்டு கிடச்சிது அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல காமிச்சிருக்கிறேன். ஸோ எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ராமச்சந்திரா 375 மார்க்குக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதே இது செகண்ட் ரவுண்டில் 391 மார்க் அப்படிங்கிறதுக்கு நமக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. 391 அப்படிங்கிறதுக்கு நமக்கு சீட் கிடச்சிருக்கு. சிமிலர்லி தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 373 மார்க்குக்கு நமக்கு சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அண்ட் சவிதா பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 231 அண்ட் லோவஸ்ட் மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல் டுகெதர் நமக்கு 107 வரைக்கும் லாஸ்ட் இயரில் பாரத் மெடிக்கல் காலேஜில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே முதல் சுற்றுலேயே 107 மார்க் வாங்கின மாணவர் வரைக்கும் சீட் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஏதாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் ஓபிசி கேட்டகரியில் 40% அண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் 50% நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ ஆர் குவாலிஃபைடு ஃபார் டேக்கிங் MBBS சீட். ஆனால் ஃபீஸுங்கிறது இந்த ரேஞ்சுக்கு வரும். இதில் லோவஸ்ட் ஃபீஸ் வாங்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி எதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் 19 lakhs அப்படிங்கிறது ஃபீஸ் வாங்குறாங்க. அதோடு சேர்த்து உங்களுக்கு விநாயகா மிஷன் சேலமும் உங்களுக்கு 20 lakhs அப்படிங்கிறது ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இதில் இந்த வருஷத்தில் ஏதாவது வேரியேஷன் இருக்கலாம். மற்ற கல்லூரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 24, 20, 25, 22, 19, 25 எல்லாமே 20 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய காலேஜஸாக இருக்கும். 20லேருந்து 25 லட்சம் ஹாஸ்டல் ஃபீஸாக மற்ற ஃபீஸெல்லாம் சேர்ந்து வரும்போது உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 28 லட்சம் வரைக்கும், அல்ல அதிகபட்சம் ஒரு 28 லட்சம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது லாஸ்ட் இயரில் இந்த மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற ஒரு கல்லூரி இருக்குது. ஸோ இந்த கல்லூரி ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலை. NMCயினுடைய அப்ரூவல் லாஸ்ட் இயரில் அவங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வரைக்கும் வரலை. தேர்ட் ரவுண்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. தேர்ட் ரவுண்ட்லேயே எல்லா சீட்டுமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபில் பண்ணிட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு இந்த கல்லூரியில், அதாவது மீனாட்சி மெடிக்கல் காலேஜில் லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபீஸை நீங்கள் வாங்கின மார்க்குக்கு தகுந்த மாதிரி கட் டவுன் பண்ணாங்க, ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ 400 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. 300 மார்க்லேருந்து 400 மார்க் வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஃபீஸ் இருந்துச்சு. 200 to 300, நான் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்கிறேன், ஒன்னா லெஸ் தேன் 200 இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு தேர்ட் ரவுண்ட்லேயே 100% சீட்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபோர்த் ரவுண்டில் அந்த கல்லூரியில் எந்த சீட்டுமே இல்லை. ஸோ இது ஒரு பக்கம். அதே மாதிரி உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல சவிதா மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு லாஸ்ட் ரவுண்டில் சீட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. ராமச்சந்திராவில் லாஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க் பாருங்கள் 405, ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய மார்க் 375. ஒரு சில டாப் ரேட்டட் காலேஜஸில் ஃபர்ஸ்ட் ரவுண்டை விட செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டில் கட் ஆஃப் மார்க் இன்க்ரீஸ் ஆகுது. வேறஸ் மற்ற கல்லூரிகளில் உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது கம்மியாகிட்டே போகும். ஸோ இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 12 டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எந்தெந்த காலேஜஸ் எல்லாம் இருக்குன்னா SRM, செட்டிநாடு, விநாயகா, ஸ்ரீ பாலாஜி அண்ட் லலிதாம்பிகை, மீனாட்சி, ஸ்ரீ சத்யசாய், வேல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ACS அண்ட் பாரத். ஸோ டோட்டலாக 12 deemed universities are available in Tamil Nadu and in
பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா we have 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி பாண்டிச்சேரியில் 2002 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. 22 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டுடைய க்ளோசிங் மார்க் பார்த்தீங்கன்னா 164. அதே இது செகண்ட் பார்த்தீங்கன்னா விநாயக மிஷன் காரைக்காலில் இருக்கக்கூடிய இந்த டீம் யூனிவர்சிட்டி. விநாயக மிஷன் சேலம்லையும் இருக்குது. இது பாண்டிச்சேரி காரைக்காலில் இருக்கக்கூடிய இது. ஸோ 1997 18,50,000 ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் க்ளோசிங் மார்க் பார்த்தீங்கன்னா 146. ஸோ இந்த டீம் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் சீட் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் சீட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அதே மாதிரி லட்சுமி நாராயணா பார்த்தீங்கன்னா 23 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. அண்ட் தென் அவங்களுடைய க்ளோசிங் மார்க் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 110 மார்க் எடுத்த மாணவருக்கு லாஸ்ட் இயரில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிச்சு. ஸோ இது வந்து வேரியஸ். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 107 மார்க் வரைக்கும் குவாலிஃபைங் மார்க்ன்றதுனால சீட்ஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ இந்த மாதிரியான டீம்டு யூனிவர்சிட்டிஸில் யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் ஃபில் ஆகலை அல்லது காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து பேஸ்ட் ஆன் த காம்படிஷன் சில நேரங்களில் இந்த கல்லூரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீஸ் அப்படிங்கிறத குறைப்பாங்க. ஸோ அப்போ 23 lakhs வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி ஏதாவது எக்ஸ் ஆர் ஒய் எனி காலேஜ், இந்த காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா சில நேரங்களில் பேஸ்ட் ஆன் த மார்க் ஆர் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரெஃபரன்ஸ் மூலமாக வரக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில மாணவர்களுக்கு ஒரு சில நாட்களுக்கு ஃபீஸ் அப்படிங்கிறது குறைப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த கல்லூரியில் 18 லட்சம் 19 லட்சம் அந்த மாதிரியான ஃபீஸ் ரேஞ்சில் கூட நீங்கள் என்ன பண்ண முடியும்னா சேர முடியும். ஒருவேளை நீங்கள் மார்க் குறைஞ்சிருச்சு, நீட்டில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தென் யூ கேன் மேபி நீங்கள் அதை பற்றின இந்த மாதிரி எந்தெந்த காலேஜஸ்லாம் ஃபீஸ் குறைப்பாங்க அப்படிங்கிற தகவல்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மேபி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் அந்த கல்லூரிகளுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணலாம்னா அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பண்ணலாம். ஸோ இதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இதுக்கு தேவையான இந்த மாதிரியான உதவிகள் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் மட்டும் அதை கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுங்கள். ஒருவேளை எனக்கு இந்த அளவுக்கு நான் 20 லட்சம் 25 லட்சம் நான் வந்து செலவு பண்ண விரும்பலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2 விதமான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது. ஒன்று, இன்னும் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணுறது. ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் ஆர் ஒரு வருஷம் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வருடம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தாராளமாக ரிப்பீட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். இல்லைடா சார் நான் ஆல்ரெடி 2 வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டேன் அல்லது 3 வருஷம் நான் ரிப்பீட் பண்ணிட்டேன், பட் ஐ டோன்ட் வாண்ட் இப்போ நான் பெரிய அளவில் நான் நல்ல மார்க் எடுக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்ராட் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது போய் படிக்கலாம். அப்ராடில் நீங்கள் படிக்கும்போது கூட ஒரு சில கண்ட்ரீஸில் ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது என்எம்சி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுது, ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் என்எம்சி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணலை. அப்போ எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் என்எம்சி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணுது, நம்ம எந்த கண்ட்ரீஸுக்கெல்லாம் போகலாம் அல்லது எந்தெந்த கண்ட்ரீஸுக்கெல்லாம் போய் படித்தா இந்தியாவில் வந்து நம்ம மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்எம்சி கைட்லைன்ஸில் இருக்கிறதுனால அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரீஸை சூஸ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது நல்லது. பொதுவாக அப்ராட் ஸ்டடீஸாக இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டில் நீங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, கம்மியான ஃபீஸில் படிக்கணும்னா கவர்மெண்ட் காலேஜில் படிங்க. இல்லை அப்ராடில் போய் நான் ரொம்ப கம்மியாக பண்ண ஃபீஸில் நான் சேர்ந்துக்கிறேன், எனக்கு வந்து ஒரு 10 லட்சம் தான் சொல்கிறாங்க, 5 லட்சம் தான் சொல்கிறாங்க, இது வந்து பேக்கேஜாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஏமாந்து போய் ஏதோ ஒரு கல்லூரியில் நல்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இல்லாத கல்லூரியில் போய் சேர்ந்து படிக்கிறத விட ஓரளவுக்கு நல்ல ஃபீஸ் வாங்கக்கூடிய ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய நல்ல ப்ரொஃபஷ்னல் மெடிக்கல் காலேஜஸில் சேர்ந்து படிக்கிறது அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நீங்கள் எஃப்எம்ஜி எக்ஸாமினேஷனோ அல்லது நீட் பிஜி எக்ஸாமினேஷனோ அல்லது நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் நீங்கள் எல்லாம் ஒரு வேளை படித்து முடிச்சு வரும்போது நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் இல்லைன்னா எஃப்எம்ஜி எக்ஸாம். ஆஸ் ஆஃப் நவ் எஃப்எம்ஜி எந்த கண்ட்ரியில் இருந்தெல்லாம் எஃப்எம்ஜியில் அதிகமாக பாஸ் பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டு கூட இல்லை அங்கே படிச்சுட்டு கூட இந்தியாவுக்கு வந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்தியாவில் நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒருவேளை இதை பற்றி அப்ராடில் எந்த கண்ட்ரீஸில் போய் படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியோ எனக்கு ஐடியா இருக்குது சார், அப்ராட் போகிறதுக்கு எனக்கு ஐடியா இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கூட நீங்களும் இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான உதவிகளையும் கொடுப்பதற்கு மிஸ் பகர் அகாடமி ஆயத்தமாக இருக்குது. நம்ம ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஃபைனல் டிசிஷன் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இதுவரை நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.